guys. வெல்கம் டு சிவம் கோஸ்ட் பிளாக். இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, சேலத்துலேருந்து 40 கிலோமீட்டர் தள்ளி ஒரு ஊருக்கு வந்திருக்கிறோம். இந்த ஊருக்கு ஏன் வந்தோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நிறைய பேர் கேட்கலாம். இந்த ஊரில் ரீசெண்டாக ஒரு பொண்ணு செத்து போனதாக சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. இந்த இடத்துல என் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி நாங்கள் ஏதாவது வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அவங்ககிட்ட. அதுக்கு அவன் எங்கள் ஊரில் ஒரு அமானுஷ்யமான சவுண்டு கேட்குதுடா நைட்டானா, ரீசெண்டாக ஒரு அக்கா இறந்து போனாங்களாமா, அந்த அக்காவோட ஆவியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்காரங்களும் நிறைய பேர் சொல்கிறாங்களாமா. அதே மாதிரி என் ஃப்ரெண்டு வந்து நீங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னான். நம்ம இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 கிலோமீட்டர் தள்ளி நம்ம உள்ளே போய் பார்க்க போகிறோம். அங்கே என்ன தான் இருக்குது, அப்படி என்ன தான் சவுண்டு கேட்குது, உண்மையாலுமே ஆவி இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க போகிறோம். இந்த ஊரோட பார்த்தீங்கன்னா இன்னொரு அதிசயம் ஒன்று இருக்குதாம்மா. அந்த அதிசயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது வாங்க உள்ளே போயிட்டு நான் அது தெளிவாக சொல்கிறேன். அது இன்னும் பயங்கரமாக உங்களுக்கு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சுடுகாட்டில் இருக்கும். சுடுகாடு அங்கே பாருங்கள், அங்கே பாருங்கள் சமாதி இருக்குது, இங்கேயும் சமாதி இருக்குது. இப்போ நாங்கள் வந்து ஒரு சுடுகாட்டில் தான் நின்றுருக்குறோம். உள்ளே போய் பார்க்க போகிறோம். உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், பயங்கரமான இடமா தான் இருக்குது. உள்ளே இருட்டாகவே இருக்குது. ஸோ நாங்கள் என்ன நடக்குதுன்னு உள்ளே போய் பார்க்க போகிறோம். எங்களுக்கே ஒரு மாதிரி பயமாக தான் இருக்குது. தம்பி வேறு போன வீடியோலே பயந்து ரொம்ப பயமாக இருந்துச்சு பழகுது, ரொம்ப பயந்துக்கிட்டான். அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்போம். உங்களுக்கு அந்த வீடியோ போட்டு அடுத்த வீடியோவில் இது வரும், கண்டிப்பாக வரும் உங்களுக்கு. 2-3 டைம் வந்து சலங்கை சவுண்ட் கேட்டப்போ தம்பி ரொம்ப பயந்துட்டான். வந்து டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக டைம் 12 ஆகுது. நீங்கள் இல்லைன்னு சொல்லலாம், கரெக்டாக டைம் 12 ஆகுது. நாங்கள் உள்ளே என்ன தான் அப்படி அந்த அமானுஷ்யமான சவுண்டு வருது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ரெடி, வாங்க போய் பார்க்கலாம். உள்ளே போய் பாய். இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த இறந்தவங்களுக்கு வந்து செத்து 4 நாளில் வந்து பார்த்திங்கன்னா கல் நடுற சாங்கியம் அப்படின்னு ஒரு சாங்கியம் ஒன்று பண்ணுவாங்க. அந்த இடத்துக்கு நம்ம இப்போ வந்திருக்கோம். ஏன் இந்த நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இறந்ததுக்கப்புறம் அவங்கள வந்து தெய்வமாக நினச்சி இந்த கல்லை வந்து நடுவாங்க. அவங்க குடும்பம் நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யாராவது இந்த கல்லை பிடுங்கி போட்டாங்க அப்படின்னா ஒரு கொஞ்ச நாள்லேயே வந்து அவங்க வீட்டில் ஏதாவது ஒரு இறப்பு இல்லை ஏதாவது ஒரு அவங்களுக்கு பயங்கரமான ஒரு இழப்பு நடக்கும் அவங்களுக்கு அப்படின்றது இந்த ஊருக்காரங்க சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல இது பாருங்கள், உங்களுக்கே தெரியும், நிறைய கல்லுலாம் நட்டுருக்காங்க. ஒவ்வொரு கல்லுக்கும் ஒவ்வொருத்தரோட பேர் இருக்குது. ஒவ்வொருத்தரோட பேர் இருக்குது. யார் இறந்தாங்களோ அவங்களோட பேர் இருக்குது. அவங்களோட ஆத்மா சாந்தி அடையணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக இந்த கல்லை வந்து நட்டுருக்காங்க. நாங்கள் வீடியோவில் ஓப்பனிங்லேயே சொல்லியிருப்போம், இந்தமாரி ஒரு பொண்ணு இந்த இடத்துல இறந்துட்டாங்க, அந்த பொண்ணு இறந்ததுனால இங்கே வந்து நிறையா அமானுஷ்ய விஷயங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க எங்களுக்கு. நாங்கள் அது ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம். இன்னொரு விஷயம் இந்த கல் நடுற விஷயத்தை பற்றி சொல்லியிருந்தோம். இதுதான் அந்த கல் நட்டுருக்க இடம். நல்லா அந்த இடத்த பார்த்துக்கோங்க. ஆல்ரெடி இந்த இடத்துக்கு வீடியோ எடுத்திருக்காங்க. இந்த இடத்துக்கு வந்து சொல்லலாம். பாருங்கள், இந்த இடத்துல கல் பிடுங்கி போட்டிருக்காங்க பாருங்கள். இது வந்து ஆக்சுவலாக இப்போ ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தரோட ஃபேமிலி நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யாரோ கல் பிடுங்கி போட்டதா இந்த ஊருக்காரங்க வந்து சொன்னாங்க. அந்த கல் தான் அது பாருங்கள். 3 கல் போட்டிருக்கு. 1 2 3 கல் போட்டிருக்கு. ஆனால் இப்போ வந்து அவருக்கு பயங்கரமான நிறையா விஷயம், கெட்ட விஷயம் அவருக்கு நடந்துகிட்ருக்கு. அது உண்மைன்னு சொல்கிறாரு. இந்த ஊருக்காக தான் ஒருத்தர் சொன்னார். இது பாருங்க, நான் ஒவ்வொரு கல்லுக்கும் ஒரு பேர் இருக்குன்னு சொன்னேன். ஒவ்வொரு கல்லுலையும் பேர் எழுதிருக்கு பாருங்க. நீங்களே ஏதோ சத்தம் கேட்குது. கேட்டுச்சா காய்ஸ்? உங்களுக்கு கேட்டுச்சா? சூர்யா கேட்டுச்சா? சூர்யா நல்லா கேட்குதுண்ணா. மரம் ஆடுற மாரி சவுண்டு கேட்குது. ஆனால் இங்கே எதுவுமே இல்லை, ரொம்ப சைலண்டாக இருக்குது. நாங்கள் பேசும்போதே உங்களுக்கு நல்லா தெரியும், ரொம்ப சைலண்டாக இருக்குது இடம். வீடியோ கவர் ஆச்சா? யாரும் இருக்க மாரி தெரியுது எங்களுக்கு. மறுபடியும் சவுண்டு கேட்குது. கேட்டுச்சா உங்களுக்கும்? மறுபடியும் சவுண்டு கேட்குது. அங்கே பாருங்க மக்களே,
ஏன்னா இங்கே பாருங்கண்ணா ஆடுது. என்ன நடக்குதுன்னு எங்களுக்கு ஒன்றும் புரியல. உள்ள ஏதோ சவுண்டு கேட்குது. லைட்டை பிடிங்கண்ணா. அந்த அமானுஷ சவுண்ட்லாம் கேட்குது. உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ரொம்ப தூரம் ஓடி வந்துட்டு ரொம்ப மூச்சு வாங்குது. ஆனால் நாங்கள் இதோட நிறுத்த போகிறதில்ல. இப்போ உள்ள என்ன இருக்குன்னு பார்க்க தான் போகிறோம். நாங்கள் பாதியிலே நிறுத்திட்டு யாரும் வீட்டுக்கு போகிறதில்ல காய்ஸ். உள்ள அப்படி என்னதான் இருக்குன்னு சொல்லி அந்த சவுண்டு கேட்டுடலாம். வாங்க முன்னாடி போகலாம். காய்ஸ் வாங்க பார்க்கலாம். இதுக்கு மேலே நம்ம போயிட்டு தான் இருக்கிறோம். அடுத்தது அந்த பார்ப்போம் இன்னைக்கு பேய் இருக்கா இல்லையா அப்படின்ட்டு. ஒரு சில சிம்டம்ஸ்லாம் காட்டுனுச்சு. தெரியுதுங்களா? பாருங்க அந்த லாஸ்ட் எண்டில் தெரியுது. அதுதான் வந்து டெட் பாடி எரிக்கிற இடம். பக்கத்தில் வீடுலாம் இருக்குது. நான் எப்படின்னா கண்டிப்பாக வீடு இல்லாமல் இருக்கும். ஊர்னா வீடு இருக்குல்ல. இங்கே பாருங்க, இது வந்து ஒரு கிறிஸ்டின் காரங்களோட சுடுகாடு வந்து பார்த்தீங்கன்னா அது அவங்களோட கல்லறைன்னு சொல்லுவாங்க. சுடுகாடுன்னு சொல்ல மாட்டாங்க, கல்லறைன்னு சொல்லுவாங்க. ஆனால் நானும் கிறிஸ்டின் தான், அதனால் எனக்கு தெரியும் இது. அதனால் உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன் இந்த வீடியோவில். பாருங்க, அது மட்டும் இல்லை, இடம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமாக ஒரு ஏரி மாதிரி இருக்குது. இந்த இடத்துல விசாரித்து ஊருக்காரங்கள்ட்ட நாங்கள் வந்த உடனே விசாரித்து பார்த்தோம். நைட் ஆனால் இந்த இடத்துல வந்து கொலை நடக்குதுன்னு சொல்கிறாங்க. இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்லாம் நிறையா நடக்குதுண்ணா. நிறையா என்ன சொல்கிறது, நிறையா கொலை கொள்ளை இதை மாதிரிலாம் இங்கே நிறையா நடக்குதுன்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா கற்பழிப்பு போன்ற நிறையா விஷயம்லாம் நடக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ கைஸ் நம்ம பாருங்க, தகனமேடைக்கு வந்துட்டோம். வாங்க போய் பார்க்கலாம். பக்கத்தால் போகலாம். எலும்புலாம் கிடக்குமா? எலும்பெல்லாம் கிடக்கும் தானே. ஆமாம் நினைக்கிறேன். பார்ப்போம். இல்லை ஃபுல்லாக எரிஞ்சு சாம்பலாயிருந்து நினைக்கிறேன். இல்லைண்ணா, இது என்ன பண்ணுவாங்கன்னா அந்த எலும்பெல்லாம் அடுத்த நாள் எரிஞ்சு உரிச்சோட்டி எடுத்து போட்டுருவாங்கண்ணா. அந்த குடுகுடுப்புக்காரவங்கலாம் இருக்காங்கல்ல, அவங்க வந்து மண்டை ஓடு எடுத்துகிட்டு போவாங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க. பாருங்கள், அரிச்ச இடம், சரக்கு பாட்டிலெலாம் கிடக்குது. இதுதான் எரிக்கிற இடம். பாருங்க இது மண்டை ஓடு, எலும்பு, நெஞ்செலும்புலாம் இங்கே இருக்குது. இதெல்லாம் மண்டை ஓடு. இங்கே பாருங்க, இதெல்லாம் மண்டை ஓடு. அது தாடை பகுதி, தாவை பகுதின்னு சொல்லுவாங்க. இங்கே பாருங்க, கை எலும்புன்னு சொல்லுவாங்க. இது என்னமோ இருக்குது பாருங்க. இந்த டயர்லாமாண்ணா போட்டு எரிப்பாங்க. உடம்பு பாடி எரியறதுக்கோசரம் போடுவாங்கப்பா. எவ்வளோ மண்ணெண்ணெய் ஊற்றுவாங்க. பகல் டைமில் இங்கே சரக்குலாம் அடிப்பாங்க போல். ஏன்னா வாட்டர் பாட்டில் என்னென்னமோ கிடைக்கு. இந்த பேய் பயத்தோட இவங்க பண்ணுற இதை பார்த்தா தான் சிரிப்பு வருது. சுடுகாட்டிலே உட்காந்து சரக்கு அடிச்சுட்டு. இன்னொருமே இந்த எலும்புலாம் பார்க்கும்போது நம்மளும் ஒரு நாள் செத்து போனோம்னா அந்த மாதிரி தான் இருக்குன்னு ஒரு த்ரில்லிங் ஆகுது பயங்கரமாக. இந்த பாருங்க, பழைய டயர், எரிஞ்ச டயர், பாதி எரிஞ்சு பாதி எரியாத மாதிரி இருக்குது. இந்த இடத்துல லைட் அடி. என்ன நடந்து போகிற லைட்டு அங்கே முன்னாடி எடுங்க. கேமரா அது தெரிய மாட்டேங்குதுண்ணா. லாங்கு கேப்சூல் ஆகுதுன்னு தெரியும். ஆஹா, இங்கே பக்கத்தில் இதவே அந்த லாங் மூலம் தெரியுதா? அவர் யாரும் நிற்கிற மாதிரி தெரியுதா?
எனக்கு தெரியலையே. இங்கே வாடா, அந்த 3 லைட்டு கீழே போயிரு கரெக்டாக. கேப்சூல் வந்து போயிரு. ஜூம் பண்ணு. பிரைட்னஸும் ஃபுல்லாக தான் வச்சிட்டேன். கத்துற சவுண்டு கேட்டுச்சா? சைலண்டாக இருங்க ஒரு நிமிஷம். கேட்குது கேட்குது. இதில் நல்லா கேட்கல. ஃபுல் வெளியே நல்லா சவுண்டு கேட்குது. வெளிய அந்த நல்லா ஒரு சவுண்டு கேட்குது. அழுவுது நல்லா கேட்குது. இங்கே எதுவும் கேப்சூல் ஆகிற மாதிரி ஒன்றும் தெரியல. ஓப்பனிங்லாம் நல்லா தெரிஞ்சிச்சு. இங்கே எதுவும் கேப்சூல் ஆகலை. டேக்கில் தானே இருக்கலாம். ஆமாம், ஓகே ஆன்ல தான் இருக்குது. கேமரா ஆன்ல தான் இருக்குது. ஃபுல்லாக சர்ச் பண்ணிகிட்டே இரு சரியா? ம். அதான் ஏதாவது கேப்சூல் ஆகும். சரி, எக்ஸ்பிரஸ் போகலாமாண்ணா? போகலாம்.